வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். சில நேரங்களில் நம்ம டிப்ரெஸ்ஸாக இருக்கும்போது சில பேருடைய வார்த்தைகள் நம்மளை உந்தி தள்ளும், ஓட வைக்கும். சரியா? அதில் மிக முக்கியமானவர் அப்படின்னு நான் சொல்கிறது திருபாய் அம்பானி. அவருடைய சில வார்த்தைகளை படிக்க படிக்க எனக்குள்ள ஒரு வேகம் வெகுண்டெழுந்து ஓடும். நீங்கள் உங்கள் கனவை உருவாக்கவில்லை என்றால் வேறு ஒருவருடைய கனவுக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டியது வரும். என்ன மாதிரியான ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் கோட் பாருங்கள். உங்கள் கனவை நீங்கள் கிரியேட் பண்ணல அப்படின்னா அடுத்தவனோட கனவுக்கு நீ வேலை செய்யணும், அவ்வளோதான். கனவுகளை பற்றி எந்த தொழிலதிபர் இந்த அளவுக்கு பேசியிருப்பார்? ரெண்டாவது விஷயம், நம் கனவுகள் பெரிதாக இருக்க வேண்டும், நம் லட்சியங்கள் உயர்ந்தவை, நம் அர்ப்பணிப்பு ஆழமானது, நம் முயற்சிகள் மிக அதிகம் தேவை. இதில் எல்லா விஷயத்தையும் இந்த கோட்லேயே இருக்கும். கனவுகள் பெரிதாகணும், பெருசு பெருசு பெருசா. ரெண்டாவது, நம்மளுடைய டார்கெட் ரொம்ப முக்கியம், கோல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினாக இதெல்லாம் நடக்கணும்னா நம்மளோட டெடிகேஷன் முக்கியம். அதையும் தாண்டி எஃபோர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் நம்ம ஜெயிச்சிருவோம். கனவுகளை பற்றி அப்துல் கலாம் சொல்லது உங்களுக்கு ஞாபகம் வரும். பட் இவர் சொன்னது என்ன தெரியுமா? ஏன் கனவு காணணும் அப்படின்னு ஒரு நிருபர் கேட்குறாரு. அதற்கு திருபாய் அம்பானி சொல்கிறாரு, நீங்கள் கனவு காணும் போது மட்டும்தான் அதை செய்யணும்னு நினைப்பீங்க. எதுவுமே நீங்கள் யோசிக்கல அப்படின்னா எப்படி செய்வீங்க? கடைசியாக ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறார். இந்தியர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன தெரியுமா? நாம் பெருசாக யோசிக்கிறத நிறுத்திட்டோம், பெருசாக நினைக்கிற பழக்கத்தை இழந்துட்டோம் அப்படிங்கிறது. என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் பாருங்கள். கனவு காண துணிந்தவர்களுக்கு வெல்ல முழு உலகம் இருக்கிறது. இது நிறைய கீதையில் சொல்லுவாங்க. சரியா? இழக்க எதுவுமே இல்லை, ஜெயிக்க உலகே இருக்கிறது அப்படின்ற மாதிரி திருபாய் அம்பானியோட வார்த்தைகளை அதான் சொல்கிறார். திருபாய் அம்பானியோடைய பயோகிராஃபி படிங்க, அவருடைய சுயசரிதை படிங்க. எத்தனை புத்தகம் கிடைச்சாலும் சரி, எத்தனை புத்தகங்கள் இருக்க போகுது, எது பெஸ்ட் புக்குன்னு சர்ச் பண்ணி அந்த ஒரு புக்கை வாங்கி திரும்ப படிங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பட்ஜெட் வித்தவர். இன்னைக்கு என்டையர் இந்தியாவே அவங்க குடும்ப கண்ட்ரோலில் இருக்குது. அதற்கு அவர் தான் காரணம். விதை அவர் போட்டது. பிரபஞ்சம் போட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியோட்டா.